Guys, next 3 integers. It is denoted by z. இன்டிஜர்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்டு ஜீரோ. அதாவது நமக்கு தெரியும், பாசிட்டிவ் நம்பர்னால் ப்ளஸில் வரணும், நெகட்டிவ் நம்பர்னால் மைனஸில் வரணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், -3, -2, -1, 0, 1 0 +1 +2 +3 இந்த மாதிரி போச்சுன்னா இட் இஸ் கால்டு இன்டீஜர்ஸ். நல்லா புரிஞ்சுக்க கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இப்போ -10, -9, -8, -7, -6, -5, -4, -3, -2, -1, 0, அப்புறம் மறுபடியும் +1 +2 +3 +4 +5 +6 இந்த மாதிரி போச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? இன்டீஜர்ஸ். அதாவது ஒரு நம்பரிங் சிஸ்டம் இருக்குது, ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. அதில் ஏதோ ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கணும், ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்கணும், அடுத்தது ஜீரோவும் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ப்ளீஸ் கீப் இட் மைண்ட். அது இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம்னா, இன்டீஜர்ஸ்னால் என்னன்னா, நேச்சுரல் நம்பரும் இருக்கணும், ஹோல் நம்பரும் இருக்கணும், அடுத்தது நெகட்டிவ் நம்பரும் இருக்கணும். இந்த மாதிரியும் சொல்லலாம். நல்லா புரிஞ்சுங்க கைஸ். அதாவது ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்டு ஜீரோ இப்படியும் சொல்லலாம். இன்னொரு விஷயம் இப்படி சொல்லலாம், ஹோல் நம்பரும் இருக்கணும். ஹோல் நம்பர்னால் என்ன நமக்கு தெரியும், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி ஆரம்பிச்சுன்னா ஹோல் நம்பரு. நேச்சுரல் நம்பர்னால் என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7 அதை ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும். இது நேச்சுரல் நம்பரு. அப்புறம் இது கூட என்ன வரணும், ஒரு மைனஸ், ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கணும். நல்லா புரியுதுங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? இன்டீஜர்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரைட் 3 நெகட்டிவ் நம்பர்ஸ்னு கேட்குறேன். அதாவது 3 நெகட்டிவ்ஸ் நான் எழுதி ஆன்சர் பாருங்கள். -1, -2, -7 எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் வேறு எதனா எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ -2 இருக்குது இல்லையா, -1 இருக்குது, -7 எங்கே இருக்குது? இதில் இல்லாத ஏதாவது சொல்லுங்கள். -5, -10, -16, -20 இது எல்லாமே என்னது? நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். நல்லா புரியுதா? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? +2 +3 +1 +4 இந்த மாதிரி ப்ளஸில் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. கொஸ்டின் செகண்ட் பாருங்கள். இஸ் 0 அண்ட் இன்டீஜர்னு கேட்டுக்கிறாங்க. எஸ், 0 இஸ் an இன்டீஜர். இன்டீஜர்னு என்ன சொன்னேன்? ஒரு பாசிட்டிவ் நம்பரும் வரணும், ஒரு நெகட்டிவ் நம்பரும் இருக்கணும், ஒரு ஜீரோவும் இருக்கணும். இது மூணும் சேர்ந்தால் தான் இன்டீஜர். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? எஸ்ஸு. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், இட் இஸ் an இன்டீஜர்ஸ்னு கேட்டுக்கிறாங்க. எஸ், இட் ஆல்சோ இன்டிஜர். ஏன்னா இது வெறும் 8 இருக்குது, அது பாசிட்டிவ் நம்பர் தானே, அப்போ இதுவும் இன்டிஜர் தான். இப்போ சப்போஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுங்களா, -2 0 இது இன்டிஜர்னா கேட்குறாங்க. இது இன்டிஜர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. -2 0ன்னு கேட்குறாங்கன்னா அது இன்டிஜர் கிடையாது. ஏன்? இதில் பாசிட்டிவ் நம்பர் வரல, அதனால் இது இன்டிஜர் கிடையாது. சப்போஸ் இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். +3 +1 -1 இது இன்டீஜரா? நிச்சயமாக இது இன்டீஜர் கிடையாது. ஏன்? இதில் ஜீரோ வரலை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்டீஜர்னால் என்ன இருக்கணும்? ஜீரோவும் இருக்கணும், பாசிட்டிவ் நம்பர் இருக்கணும், நெகட்டிவ் நம்பர் இருக்கணும். இதை இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம்? நேச்சுரல் நம்பரும் இருக்கணும், ஹோல் நம்பரும் இருக்கணும்,
அப்புறம் என்னது நெகட்டிவ் நம்பர் இருக்கணும். ஹோல் நம்பர்னால் என்ன சொன்னேன், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். 0 1 2 3 4 ஸோ ஆன் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்னால் என்ன சொன்னேன், 1 2 3 4 6 7 ஸோ ஆன் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கட்டும். புரியுதா? இது நேச்சுரல் நம்பரு. அப்போ இன்டிஜர்னால் என்ன சொன்னால், இது ரெண்டும் சேர்த்து இன்டிஜரும் சேர்த்து நேச்சுரல் நம்பரும் வரணும், ஹோல் நம்பரும் வரணும், இது கூட ஒரு நெகட்டிவ் நம்பர் வரணும். அப்போ இட் இஸ் கால்டு இன்டிஜர். ப்ளீஸ் கீப் இட் மைண்ட். See you on next video.